ஆக்ராவில் தாஜ்மஹால் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ வந்து நான் மார்னிங் சன்ரைஸ் வியூ வந்து பார்க்கறதுக்காக மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ டைம் வந்து 6:15 வந்து நான் இங்கே ரீச் பண்ணியிருக்கேன். 5:30 வந்து இங்கே தாஜ்மஹால் வந்து பார்க்கறதுக்கு என்ட்ரி இருக்குது. ஸோ வந்து உள்ளே போயிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து டிக்கெட் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தாஜ்மஹாலோட ஓல்டு பிக்சர்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஹேங் பண்ணியிருக்காங்க. 1882, 92 அந்த மாதிரி இயர் வைஸ் வந்து வச்சுருக்காங்க. 2001, 2015 இங்கே வந்து டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டலில் தான் வந்து நம்ம டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து வாங்கணும். ஸ்கேனிங் மெத்தட் அண்ட் ஆல்சோ வந்து நிறைய செக்கிங்ஸ் வந்து இருக்குது. ரொம்ப தூரம் வந்து வரணும். அண்ட் ஆல்சோ வந்து வெஹிக்கிள்ஸ் எதுவுமே வந்து அலௌட் இல்லை. இவங்களே வந்து பேட்ரி வெஹிக்கிள்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதில் தான் வந்து நம்ம உள்ளே வரணும். ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து ரெட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. உள்ள தாஜ்மஹால் தான் ஒயிட்டில் வந்து இருக்குது. இதுதான் வந்து மெயின் கேட். எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் வந்து மெயின் கேட். இதுல தான் வந்து நம்ம என்ட்ரி ஆகி உள்ளே போகணும். நீங்கள் தாஜ்மஹால் வரதா இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மார்னிங் வந்துடுங்க. மார்னிங் வரும்போது ப்ளசண்ட்டான வெதர், கூட்டமும் கம்மியாக இருக்கும், வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபோட்டோஸ் வீடியோஸ். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ ரம்ஜான் மந்த். ஸோ வந்து 5 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஈவினிங் 5 o'clock மேலே யாருமே வந்து என்ட்ரி இல்லை. இங்கே உள்ளே என்ட்ரி ஆகும்போதே வந்து தாஜ்மஹாலோட லேஅவுட் வந்து இங்கே மேப் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம கைட்லைன்ஸாக வந்து எடுத்துக்கிட்டு எங்கெங்கே எப்படி போகணுன்றதை பார்த்துக்கலாம். தாஜ்மஹாலில் மொத்தமாக வந்து 7 பில்டிங்ஸ் வந்து இருக்குது. 7 பில்டிங்குமே வந்து நம்ம விசிட் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு தெரியலன்னா கைடு வச்சுக்கிறது வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அவங்க டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே போகலாம். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது தாஜ்மஹால் பார்க்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரேன். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. வாவ், அமேசிங். செம்மையாக இருக்குது. 6:15 வந்து எவ்வளோ க்ரௌட் இருக்குது பாருங்கள். தாஜ்மஹால் வந்து கட்டி முடிக்க 17 வருஷம் வந்து ஆயிருக்கு. இது அப்போவே வந்து இந்த தாஜ்மஹால் கட்ட காஸ்ட் வந்து 4 crores வந்து ஆயிருக்கு. அந்த பீரியடில் கோல்டு ரேட் வந்து ₹15 per தலா. அப்படின்னா வந்து ஒரு தலா வந்து 11.66 கிராம். இது வந்து தாஜோட மியூசியம். ஸோ பாருங்கள், கரெக்டாக வந்து சன்ரைஸ் டைமில் நம்ம வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது. ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட். ரெடியாகி வந்தோம். கரெக்டாக வந்து ஷார்ப்பாக பாருங்கள், அந்த தாஜ்மஹால் பின்னாடி வந்து அப்படியே சன்ரைஸ் ஆகுறதும், அப்படியே அந்த தாஜ்மஹால் மேலே வந்து அது சன்ரைஸ் வந்து விழுறதும் அவ்வளோ சூப்பர் ஒரு வியூ. இந்த ஒரு வியூக்கு தான் வந்து நிறைய பேர் வந்து காலையிலே வந்து எந்திரிச்சு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து இங்கே தாஜ்மஹால் வந்து 45 rupees டிக்கெட் வாங்கினோன்னா இந்த இடம் மட்டும்தான் வந்து நம்ம பார்க்க முடியும். மேலே வந்து ஏறி போக முடியாது. மேலே போகணுன்னா வந்து 200 rupees டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இவ்வளோ தூரம் வரோம், ஒரு 200 rupees ஸ்பெண்ட் பண்ணி மேலே போய் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து மேலே போய் போனால் மியூசியமும் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம நிறைய ஹிஸ்ட்ரிஸில் வந்து படிச்சிருப்போம், தாஜ்மஹால் பின்னாடி வந்து யமுனை நதி வந்து போகுது அப்படின்ட்டு. இதுதான் வந்து யமுனை நதி தாஜ்மஹாலுக்கு பின்னாடி. எவ்வளோ அமைதியான சூழ்நிலையில் இருக்குது தெரியுமாங்க இந்த இடம். அவ்வளோ க்ரௌட் இருந்துமே வந்து எதுவுமே வந்து தெரியல, ரொம்ப அமைதியாக வந்திருக்கு. யமுனை நதி பாருங்கள் அப்படியே
ரொம்ப தூரத்துக்கு அழகாக வந்து போகுது. ஆக்சுவலாக வந்து இப்போ யமுனை நதியில் வந்து தண்ணி கம்மியாக இருக்குது. சம்மர்ன்றதுனால தண்ணி கம்மியாக இருக்கும் போல். மேபி ரைனி சீசன் வந்து இங்கே வரும்போது, தாஜ்மஹால் வரும்போது, இங்கே தாஜ்மஹால் பின்னாடி யமுனை நதியில் வந்து நிறைய தண்ணி போகும். ஸோ சூப்பராக இருக்குது. அந்த சைடுந்து அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ அந்த சைடு வந்து வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா 7 பில்டிங்ஸ் வந்து இங்கே இருக்குன்ட்டு. ஸோ தாஜ்மஹாலோட சேர்த்து தான் வந்து 7 பில்டிங்ஸ். தாஜ்மஹால் பார்த்தாச்சு, அதுவும் பார்த்தாச்சு. மேலேயும் போய் பார்க்கலாம். நான் ஒவ்வொன்றா வந்து காமிக்கிறேன். இப்போ 3rd பில்டிங் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் அது எல்லாமே வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. பப்ளிக் வந்து இந்த ஒரு ஏரியா மட்டும்தான் வந்து நடந்து போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வந்து அலௌட். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம வந்து இந்த 4 சைடு வந்து எந்த பக்கம் போய் பார்த்தாலுமே வந்து ஒரே மாதிரி வியூ தான் வந்து இருக்கும். தாஜ்மஹால் பார்க்கவே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். 4 பக்கமே வந்து பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி வந்து இருக்குது. அந்த சைடு பார்த்தாலும் இந்த சைடு பார்த்தாலும் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. பேக் சைடு வியூவும் அதே மாதிரி தான் இருக்குது, ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. வந்து 200 rupees டிக்கெட் வந்து வாங்கிட்டு மேலே வந்துட்டோம். ஸோ மேலே போகலாம். நாங்கள் வந்து உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க வந்து அலௌட் இல்லை. உள்ளே வந்து மும்தாஜ் அண்ட் ஷாஜஹான் 2 பேரோட சமாதி வந்து வச்சுருக்காங்க. சன்ரைஸ் வியூ பார்த்தோம். இப்போ ஈவினிங் வந்து சன்செட் வியூ. 2 வியூவுமே வந்து சூப்பராக வந்து இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து ஆக்ராலே ஸ்டே பண்ணதுனால மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமே வந்து என்னால் வர முடிஞ்சது. சன்செட் வியூ செம்மையாக இருக்குது. இங்கே தாஜ்மஹாலோட மார்பிள் வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்குமே வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஷாஜஹானோட விஷன் அப்படின்னு போர்டில் வந்து போட்டிருக்காங்க. இங்கே வந்து தாஜ்மஹாலோடைய நிழல் வந்து தண்ணியில் விழுற மாதிரி இருக்குது. இங்கே வந்து அங்கங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கங்கே வந்து வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து கீழே கொஞ்சமாக ட்ராப் பண்ணால் தாஜ்மஹாலோட நிழல் வந்து அந்த தண்ணியில் விழுற மாதிரியும் அதில் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து எக்ஸிட் கேட். இந்த வழியாக தான் வந்து நம்ம வெளியில் போகணும். ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே வந்து தாஜ்மஹால் பற்றின ஹிஸ்ட்ரி வந்து புக்கில் படிக்கும்போது லைஃப்பில் ஒரு தடவையாவது தாஜ்மஹால் வந்து பார்க்கணுன்றது என்னோடய ஆசை. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த ட்ரீம் வந்து இப்போ தான் வந்து நிறைவேறி இருக்குது. சலிக்க வந்து காலையில் சாயந்தரம் அப்படின்ட்டு நிறைய நேரம் வந்து தாஜ்மஹாலில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்த ஏகப்பட்ட கடைங்க. இந்த தெரு ஃபுல்லாகவே வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணலாம். எக்ஸ்சேஞ்ச் கூட இருக்குது ஷாப்பிங்கு. நிறைய ஃபாரினர்ஸ் தான் வந்து இங்கே தாஜ்மஹால் விசிட் பண்ணுறாங்க. வயநாடு ஃபுல்லாக வந்து அவங்க தான் இருக்காங்க நிறைய. இங்கேருந்து வந்து அங்கே உள்ள தாஜ்மஹால் கொண்டு போய் விடுறதுக்கு இந்த பேட்டரி வெஹிக்கல்ஸ்க்கு வந்து பர் பர்சனுக்கு 20 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப தூரம் இருக்குது, நடந்தும் போகிறாங்க. நடக்க முடியலன்னா நம்ம இதுலேயும் வந்து போகலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் வந்து தாஜ்மஹால் போயிருக்கீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எத்தனை பேர் வந்து தாஜ்மஹால் போகணுன்றது உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்